ஒரு காலத்துல மிதிலை நாட்டை ஆட்சி செய்தவர் ஜனக மகாராஜா. அவர் ஒரு சாதாரண ராஜா இல்ல. அவர் தர்மத்தை வாழ்க்கையா நினைச்சவர். நேர்மையும் நியாயமும் பக்தியும் அவரோட அடையாளம். ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு துக்கம் இருந்தது. அவருக்கு குழந்தை இல்ல. அதனால ஒரு நாள் அவர் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு பண்ணினார். அந்த யாகம் வெற்றியாக நடக்கணும்னா நிலத்தை தூய்மையாக்கணும். அதுக்காக ராஜா ஜனகன் களத்தில இறங்கி நிலத்தை உழ ஆரம்பிச்சார். அந்த நேரம் ஒரு அற்புதம் நடக்கப் போகுது என்று யாருக்கும் தெரியாது. உழவு கருவி நிலத்தை பிளக்கும்போது திடீர்னு ஒரு ஒளி பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுத்தது. ராஜா ஜனகன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவர் அந்த இடத்தை மெதுவாக தோண்டி பார்த்தார். அங்கே என்ன இருந்தது தெரியுமா? ஒரு அழகான குழந்தை பூமியின் உள்ளிருந்து அமைதியாக கிடந்தது. அந்த குழந்தை சாதாரணமா இல்லை. அவளோட முகம் ஒரு தெய்வீக ஒளியோட பிரகாசிச்சது. ராஜா ஜனகன் அதை பார்த்ததும் அவரோட மனசு முழுக்க ஒரு ஆனந்தம் நிரம்பிச்சு, இது தெய்வம் எனக்கு கொடுத்த வரம்னு உணர்ந்தார். அந்த குழந்தைய அவர் அன்போட தூக்கி கொண்டு தன் மகளா வளர்க்க முடிவு பண்ணினார். அவள் நிலத்திலிருந்து கிடைத்ததுனால சீதைன்னு பேர் வைத்தார். சீதைன்னா உழவுக்கோடு, நிலம் பிளந்த இடம். அதனால்தான் அவள் பூமாதேவி வடிவம்னு எல்லாரும் நம்புறாங்க. பின்னாடி அந்த சீதை அழகு, பணிவு, தியாகம், பொறுமை எல்லாத்தையும் ஒரே உடம்புல கொண்டவளா வளர்ந்தாள். அவள்தான் பின்னாடி ராமா அவர்களின் துணைவியாக ஆனாள். ஆனா அவளோட வாழ்க்கை சுலபமா இல்லை. அவள் சந்தித்த கஷ்டங்கள், அவள் காட்டிய தைரியம், அவள் நிலைத்த நம்பிக்கை இதெல்லாம் தான் அவளை ஒரு சாதாரண பெண்ணா இல்ல, ஒரு தெய்வீக சக்தியா மாற்றுச்சு.